பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். மத்தேயு புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். 2024 முத்தெடுக்கவா இளைஞர் பிரிவில் வேதாகம விளக்கோரிலிருந்து கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தன. இந்த அதிகாரத்திலும் வேதாகம விளக்கோரிலிருந்தும் கேள்விகள் கேட்கப்பட்டு மொத்தம் 40 கொடுக்கப்பட்டுள்ளன. கேள்வி எண் 1. மத்தேயு சுவிசேஷத்தை எழுதியது யார்? ஆயக்காரராக பணிபுரிந்தவரும் லேவி என்னும் மறுபெயர் கொண்டவருமாகிய மத்தேயு என்னும் சீஷன். விடை வேதாகம விளக்க உரையில் எடுக்கப்பட்டுள்ளது. கேள்வி எண் 2. டேஸ் குமாரனாகிய டேஸ் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு என்று மத்தேயுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான. மத்தேயு 1 அதிகாரம் 1 வசனம். கேள்வி எண் 3. இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு அட்டவணையில் இடம்பெற்ற பெண்களை கூறுக. தாமார், ராகாப், ரூத், உரியாவின் மனைவி, மரியாள். மத்தேயு 1 அதிகாரம் 3, 5, 6 மற்றும் 16 வசனங்கள். கேள்வி 4. இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு என்று மத்தேயுவில் கூறியிருக்கும் முறையானது எதற்கு ஒத்திருக்கிறது? இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு ஆதாமின் வம்ச வரலாறு என்று ஆதியாகமம் 5:1 கூறியிருப்பதற்கு ஒத்திருக்கிறது. விடை வேதாகம விளக்க உரையிலிருந்து எடுக்கப்பட்டது. கேள்வி எண் 5. யூதா தாமாருக்கு பிறந்த பிள்ளைகள் யார்? பாரேஸ் மற்றும் சேரா. மத்தேயு 1 அதிகாரம் 3 வசனம். கேள்வி எண் 6. இந்த புருஷன் சந்தானமற்றவன் என்று எந்த ராஜாவை குறித்து கர்த்தர் கூறினார்? விடை எக்கோனியா. மத்தேயு 1 அதிகாரம் 11 வசனம். எரேமியா 22 அதிகாரம் 28-30 வசனங்கள். கேள்வி எண் 7. எங்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில் யோசியா எக்கோனியாவை பெற்றான்? விடை பாபிலோனுக்கு. மத்தேயு 1 அதிகாரம் 11 வசனம். கேள்வி எண் 8. பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எக்கோனியா யாரை பெற்றான்? சலாத்தியேலை. மத்தேயு 1 அதிகாரம் 12 வசனம். கேள்வி எண் 9. மத்தேயு நற்செய்தி நூல் முதலில் எந்த மொழியில் எழுதப்பட்டது? அராமிய மொழியில் எழுதப்பட்டது. விடை வேதாகம விளக்க உரையிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. கேள்வி எண் 10. மத்தேயு நற்செய்தி நூல் எந்த மொழியில் மொழியாக்கம் செய்யப்பட்டது? கிரேக்க மொழியில் மொழியாக்கம் செய்யப்பட்டது. கேள்வி எண் 11. மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பின் தகப்பன் யார்? யாக்கோபு. மத்தேயு 1 அதிகாரம் 16 வசனம். கேள்வி எண் 12. மரியாளிடத்தில் டேஸ் எண்ணப்படுகிற இயேசு பிறந்தார்? கிறிஸ்து எண்ணப்படுகிற இயேசு பிறந்தார். மத்தேயு 1 அதிகாரம் 16 வசனம். கேள்வி எண் 13. மத்தேயு நற்செய்தி நூல் எழுதப்பட்ட ஆண்டு எது? ஏறத்தாழ கிபி 45 ஆண்டு. கேள்வி எண் 14. மத்தேயு நற்செய்தி நூல் யாருக்காக எழுதப்பட்டது? யூதர்களுக்காக. கேள்வி எண் 15.
மத்தேயு நற்செய்தியின் கருப்பொருளாக விளங்குவது யார்? இயேசு கிறிஸ்து. கேள்வி எண் 16. மேசியா கிறிஸ்து என்னும் சொற்களின் பொருள் என்ன? தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவர். கேள்வி எண் 17. ஆபிரகாம் முதல் கிறிஸ்து வரை எத்தனை தலைமுறை? 42 தலைமுறை. மத்தேயு 1 அதிகாரம் 17 கேள்வி எண் 18. ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் எத்தனை தலைமுறை? 14 தலைமுறை. மத்தேயு 1 அதிகாரம் 17 கேள்வி எண் 19. டேஸ் முதல் டேஸ் சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகள். தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும். மத்தேயு 1 அதிகாரம் 17 கேள்வி எண் 20. பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் டேஸ் வரைக்கும் 14 தலைமுறைகள். கிறிஸ்து வரைக்கும். மத்தேயு 1 அதிகாரம் 17 கேள்வி எண் 21. இயேசு கிறிஸ்துவினுடைய டேஸ் விவரம் மத்தேயுவில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஜனனத்தின் விவரம் மத்தேயு 1 அதிகாரம் 18 கேள்வி எண் 22. இயேசுவின் தாயாகிய மரியாள் யாருக்கு நியமிக்கப்பட்டிருந்தாள்? யோசேப்புக்கு. மத்தேயு 1 அதிகாரம் 18 கேள்வி எண் 23. பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானது யார்? மரியாள். மத்தேயு 1 அதிகாரம் 18 கேள்வி எண் 24. யோசேப்பு எதற்கு மனதில்லாதிருந்தான்? மரியாளை அவமானப்படுத்த. மத்தேயு 1 அதிகாரம் 19 கேள்வி எண் 25. யோசேப்பு டேஸ் மரியாளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான்? இரகசியமாய் தள்ளிவிட. மத்தேயு 1 அதிகாரம் 19 வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்படுபவரா நீங்கள்? வேதாகம கேள்விகளை தெரிந்து கொள்ள நினைப்பவர்களா நீங்கள்? அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 26. நீதிமானாயிருந்தது யார்? யோசேப்பு. மத்தேயு 1 அதிகாரம் 19 கேள்வி எண் 27. சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டது யார்? கர்த்தருடைய தூதன். மத்தேயு 1 அதிகாரம் 20 கேள்வி எண் 28. டேஸ் குமாரனாகிய யோசேப்பே மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே என்று தூதன் கூறினான்? தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே. மத்தேயு 1 அதிகாரம் 20 கேள்வி எண் 29. இயேசு என்ற பெயரின் பொருள் என்ன? யெகோவா இரட்சிப்பாக இருக்கிறார் அல்லது யெகோவா இரட்சகராக இருக்கிறார் என்பதே அப்பெயரின் பொருள். கேள்வி எண் 30. இயேசு யாருடைய பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்று தூதன் கூறினான்?
தமது ஜனங்களின் பாவங்களை. மத்தேயு 1:21. கேள்வி எண் 31. இயேசுவின் பிறப்பை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்த தீர்க்கதரிசி யார்? ஏசாயா. ஏசாயா 7:14. மத்தேயு 1:22-23. கேள்வி எண் 32. இம்மானுவேல் என்பதன் அர்த்தம் என்ன? தேவன் நம்மோடு இருக்கிறார். மத்தேயு 1:23. கேள்வி எண் 33. இதோ டேஸ் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு டேஸ் என்று பெயரிடுவார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனம் உரைத்தார். ஒரு கன்னிகை இம்மானுவேல். மத்தேயு 1:23. கேள்வி எண் 34. யோசேப்பு டேஸ் எழுந்து டேஸ் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டான். நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே. மத்தேயு 1:24. கேள்வி எண் 35. இயேசு என்று இயேசுவுக்கு பெயரிட்டது யார்? யோசேப்பு. மத்தேயு 1:24 மற்றும் 25. கேள்வி எண் 36. கிறிஸ்து பிறப்பதற்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னர் ஏசாயா அவரை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்தார்? கிறிஸ்து பிறப்பதற்கு குறைந்தது 700 ஆண்டுகளுக்கு முன்னர். கேள்வி எண் 37. ஆபிரகாம் முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் எத்தனை தலைமுறை? 28 தலைமுறை. மத்தேயு 1:17. கேள்வி எண் 38. தாவீது முதல் கிறிஸ்து வரைக்கும் எத்தனை தலைமுறை? 28 தலைமுறை. மத்தேயு 1:17. கேள்வி எண் 39. இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு அட்டவணையில் மொத்தம் எத்தனை நபர்கள் இடம்பெற்றுள்ளனர்? இயேசு கிறிஸ்துவின் பெயர் உட்பட மொத்தம் 46 பேர். மத்தேயு 1:16. கேள்வி எண் 40. இயேசுவின் வம்ச வரலாறில் இடம்பெற்றவன் நான். எனது பெயர் 4 எழுத்து. முதல் 2 எழுத்து விலங்கின் பெயர், கடை 2 எழுத்து வாலிபரை குறிக்கும். நான் யார்? எலியூத். மத்தேயு 1:15. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.